அன்னைக்கு அஜித் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயை பின் பாயிண்ட் பண்ற மாதிரி விஜய் மேல ஒரு களங்கம் கற்பிக்கிற மாதிரி பேசிட்டாப்ல. அதுக்கப்புறம் இல்லைன்னு மறுப்பு வருது, ரைட்டுங்களா? அவர் இல்லைன்னு மறுப்பு வந்தா விஜய்க்கு ஆதரவு தான் கொடுக்குறான்றது என்ன நிச்சயம்? அவர் சொன்னதுக்கு நான் இதை மீன் பண்ணலன்னு தான் சொன்னார். இது ஒரு அஜித் ரசிகனுக்கு புரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அவங்க எல்லாம் என்ன சார், எவ்வளவு ஸ்மார்ட் சார் அஜித் ஃபேன்ஸ். இல்லாமலா சார் இன்னைக்கு வரைக்கும் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அஜித் நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சும் எங்களை விட இப்போ இன்னைக்கு நேரத்தில் எங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னால இன்னைக்கு இனிமேல் எங்களுக்கு வந்து அரசியல் படம் கிடையாது, பட அளவுலையும் எங்களுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது, இன்னும் 5 படம் 10 படமே இருக்கட்டுமே அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எங்களை விடவும் அவர் மன்றத்தையே கழிச்சு ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்குனதுக்கு அப்புறமும் அஜித் பின்னாடி இருக்காங்கன்னா அந்த ஒரு பியூர் ஒரு ஃபாலோயிங்கிறது அது நம்ம ஏத்துக்கணுமா இல்லையா? அந்த அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ், அதுல அந்த ஒரு லாயல்ட்டி, ஒரு ஜென்யூன்னஸ் இருக்கு தெரியுமா? அந்த ஜென்யூன்னஸ் இருக்கிறவங்க இது கூட தெரியாது. அன்னைக்கு அஜித் அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் அன்னைக்கு பேசுனதெல்லாம் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் நான் விஜயை பின்பாயின் பண்ணலாம் பேசல. அந்த அந்த இதை அந்த சம்பவத்துக்கு யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களோ எல்லாத்தையும் நான் காரணம் சொல்லி தான் பேசுகிறேன் அப்படின்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு கிளாரிஃபை பண்ணார். அது விஜய்க்கு சப்போர்ட்லாம் கிடையாது. அதனால் இங்கே அஜித் ஃபேன்லாம் விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போனோம் அப்படின்ற கதையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அஜித் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்கள் அந்த ஒரு ரூட்டில் அது ஒரு ரூட் ஒன்று உருவாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஒரு ரூட்டே உருவாகி ஜெயா டிவி அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்த மாதிரிலாம் போச்சு. அதிமுகவுக்கு ஏறக்குறைய அஜித்தை வந்து அடுத்து வந்து ஒரு தளபதியாக ஆக்குறாங்கன்ற அளவுக்குலாம் பேச்சு போச்சு. இன்னும் இளைஞரணி தலைவரை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு பேசினாங்கன்னா எழுதுனாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு ஆங்கிள் இருந்துச்சு. அந்த ஆங்கிள் வேணா நடக்கும்போது தாவேக்கா ஓட்டு போட்டு அஜித் ரசிகன் எதுக்கு சார் ரசிக்கப்பட போகிறான்? எதுக்கு சார் அந்த மாதிரி ஒரு கேவலமான செயலெல்லாம் ஈடுபடவே மாட்டாங்க. அஜித் ரசிகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும்.